ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய ஹஸ்பண்டும் தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே. இவ்வளோ பேர் விஷ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததும். ஹஸ்பண்டோட பிறந்த நாளும் ரொம்ப சூப்பராக போச்சு. இன்றைக்கி ஒரு 2 டேஸ் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்டோட பிறந்த நாள் அன்றைக்கி எங்களுக்கு டே எப்படி போச்சுங்கிறதால இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். முதல் நாள் சாயங்காலமாக எடுத்த வீடியோ. அன்றைக்கி ஒரு 2 மணி போலலாம் நான் பசங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேன். பசங்களுக்கு 3 மணிக்கு தான் ஸ்கூல் விடும். இதனால் நான் 2 மணி போல் கிளம்பி நேராக ரேஷனுக்கு தான் போயிருந்தேன். கூட்டமாக இருக்குமோ என்னமோ, இல்லை முன்ன பின்ன டைம் ஆனாலும் ஆகுங்கிறனால தான் அந்த 1 ஹவர் கரெக்டாக இருக்குமேன்ட்டு தான் 2 மணிக்கு போனேன். ஆனால் நான் போன நேரம் யாருமே இல்லைங்க, நான் மட்டும்தான். ஃபஸ்ட்டு பில் போடுற இடத்துல யாரும் இல்லை, நான் போட்டுட்டு அப்புறம் பொருள் வாங்குகிற இடத்துல 2 3 பேர் தான் இருந்தாங்க. வாங்கிட்டு சரிம்மா வீட்டுக்கு ஒரு தடவை வரணுமேன்ட்டு அப்படியே நேராக ஸ்கூலுக்கு போயிட்டோம். 2:20 போல் ஸ்கூல் போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அங்கேயே ஸ்கூல்லேயே வெயிட் பண்ணி இருந்து பசங்களை பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் கொண்டு விட்டுட்டு அப்புறம் அங்கேயும் வெயிட் பண்ணி இருந்து தான் பசங்களை ஒரு டே கூட்டிகிட்டு ஒரு 5:30 மணி போல் வீட்டுக்கு வந்தேன். வந்ததுமே பார்த்திங்கன்னா பசங்களை மேலே போக சொல்லிவிட்டு மோட்ரு ஆன் பண்ணி விட்டுட்டு கீழே வர அந்த போர்ட்டிக்கெல்லாம் கொஞ்சம் பெருக்க வேண்டியதெல்லாம் இருந்தது. பெருக்கிட்டு செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு விலாகில் இந்த செடி என்ன செடின்னு நான் கேட்டிருந்தேன். பூச்செடி. ஒரு சிஸ்டருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு எல்லோ கலரில் செம்பருத்தி பூ மாதிரி பூக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது ஒரு 2 மொட்டு வச்சுருக்குது. அப்புறம் சின்ன சின்னதாக மொட்டுக்கெல்லாம் வர மாதிரி இருக்குது. அது நாளைக்கு எப்படியும் பூக்கும் தான் நினைக்கிறேன். தெரியல, எனக்கு ஃபஸ்ட் டைமுங்கிறனால தெரியல. இது பார்த்திங்கன்னா நான் பாவக்காய் கொடின்னு தாங்க நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது பாவக்காய் மாதிரி எனக்கு தெரியல. இது ஏதோ ஒரு காய் தான் வருது. ஆனால் என்ன காயின்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூ நாளைக்கு பூத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே நாளைக்கு. பர்த்டே அதுமா அந்த பூ பூத்துதுன்னா ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும். நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது எப்போ பூக்குங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு சந்தோஷம் அது நாளைக்கு பூத்தேன். ஆனால் அந்த பூவோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. கீழே போட்டிக்கோ ஃபுல்லாக நல்லா பெருக்கி விட்டுட்டு செடிக்கு தண்ணி விட்டுட போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு சிக்கு குழந்தை போட்டிருந்தேன். டக்குன்னு தோணுச்சு, அதனால் அதையும் அப்படியே லைட்டாக ஷூட் பண்ணேன். அப்புறம் நம்ம செம்பருத்தி பூச்செடியிலையும் இப்போ முன்னாடி மாரி பூ நிறைய பூக்கிறது கிடையாதுங்க. சீசன் முடிஞ்சிச்சு என்னன்னு தெரியல. ஒரு நாளைக்கு 2 3 அதுமாரி தான் பூக்குது. ரொம்ப பூக்கிறது கம்மி ஆயிடுச்சு. ஆனால் கிளைமேட்டு கொஞ்சம் மழை வர மாதிரி தாங்க இருக்குது. வானம் மூடின மாதிரியே தான் இருக்குது. மழை வருமா என்னன்னு தெரியல. காலையில் தண்ணி விடலை, அதனால தான் இப்போ தண்ணி விட்டுட்ருக்குறேன். சரி, மழை வந்தாலும் வரலனாலும் பார்த்துக்கலாமேன்ட்டு இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி விடுறேன். அப்புறம் இந்த வெத்தலை கொடி நல்லா தென்னை மரத்தில் மேலே வரைக்கும் போகுதுங்க. நல்ல பெரிய பெரிய வெத்தலையாக வருது. இப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வெயில் போடுறதுனால நல்லாவே கொடி மேலே ஏறுது. இந்த தென்னை மரத்தில் ஏறுறதோட இந்த வில்வ மரத்தில் தாங்க நல்லா பெரிய பெரிய இலையாக மேலே வரைக்கும் போகுது. இப்போ நம்ம வீட்டில் வெத்தலை கொடி கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பித்ததுலேருந்து இப்போ செவ்வாய்க்கிழமையில் அந்த வெற்றிலை தீபம் போடுறதுக்கு கடையிலலாம் வெற்றிலை வாங்குறதே கிடையாதுங்க. நம்ம வீட்டிலே அந்த சின்ன சின்ன வெத்தலையெல்லாம் இருக்கிறதெல்லாம் பறிச்சுக்கிறது. இந்த செம்பருத்தி செடியிலையும் பூ அந்தளவுக்கு பூக்கலைங்க. வாரத்தில் ஒரு நாள் 2 நாளாக தான் என்னமோ 1 2 பூ மட்டும் தான் வைக்கிது. அந்த இடத்துல சின்னதாக ஒரு வெத்தலை கொடி வருது. நம்ம கீழே போட்டு விட்டது தான் அது நல்லா கொஞ்சம் பொழைச்சிக்கிச்சு. ஆனால் என்ன ஒன்று, கொடியே மேலே ஏற மாட்டேங்குது. ஏன்னா அங்கே ஃபுல்லாக நிழலாக தான் இருக்கும், வெயில் இல்லை. அதுவுமே வேறு தொட்டியில் தான் மாற்றி வைக்கலான்ட்டு இருக்கிறேன். அப்புறம் இப்போ இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணும்போது இந்த துளசி எல்லாம் கொஞ்சம் விட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் பிடுங்கி போடாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகுவோம்.
போனோம். அன்றைக்கி போகும்போது வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து இந்த துளசி மாலை கட்டிட்டு போகலாமே அதுக்குன்ட்டுக்காகவே நான் அந்த துளசியெல்லாம் வந்து பிடுங்கி போடாமல் அப்படியே வந்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக நிறைய துளசி வந்து இருந்ததெல்லாம் அப்புறம் அதெல்லாம் பிடுங்கிட்டேன். இது கோயிலுக்காக அதை விட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த செம்பருத்தி செடிக்கிட்ட தான் வந்து இருந்தது. அன்றைக்கி நாங்கள் தென்னை மரத்துக்கு வந்து மருந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கடப்பாரையில் குத்தும்போது பைப்பில் போட்டு வேகமாக போட்டுட்டார். அது உடஞ்சிருச்சு. தண்ணி ரொம்ப லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் அந்த இடத்துல இருந்ததை கட் பண்ணி இந்த இடத்துல அப்புறம் வந்து மாற்றி போட்டுட்டோம். அன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. நைட்டு போல் தாங்க இந்த வேலையை வந்து டார்ச் லைட் வச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். போன வாரம் தான் நினைக்கிறேன் இந்த தென்னை மரத்துக்கு மருந்து வச்சது. அப்போ நடந்தது தான் இந்த இது. அப்போ அந்த தென்னை மரத்துக்கு மருந்து வைக்கும்போது மல்லிச்செடி வரிசைலாம் 3 வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது ரொம்ப வருஷமாக பூக்காமல் தான் இருந்தது. சரி அந்த மருந்து வச்சோம்னா பூக்குமேன்ட்டு வந்து போட்டு விட்டோம். அதில் ஒரு செடி ஃபுல்லாக செத்தே போயிடுச்சிங்க. என்ன தப்பு பண்ணிட்டோம், அதில் உப்பு கலந்து வருந்ததை வந்து அந்த செடிக்கு போட்டோம்னு நினைக்கிறேன். அதனால தான் செத்து போச்சு என்னமோ. அப்புறம் அந்த டேபு மாற்றி வைக்கும்போது அந்த இடத்துக்கிட்ட இருந்த ஒரு மல்லிச்செடி அடியோடு வெட்டியாச்சு. செடிக்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த வறண்டாவும் லைட்டாக வந்து கழுவி விட்டுட்டு, ஏன்னா அப்பப்போ அந்த ஓஸ் வந்து பிடுங்கிட்டு வந்ததுனால இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சி. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு நல்லா தேய்ச்சும் கழுவி விட்டாச்சு. அப்புறம் இந்த தென்னை மரத்துக்கு இந்த பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த நித்தி மல்லி கொடியும் அதுவும் என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிழலாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து கொடி ஏற மாட்டேங்குது. அந்த வாழை மரத்துக்கிட்ட இருக்குது பார்த்திங்களா, அந்த கொடி அந்த இடத்துல தான் வச்சேன். அது நிறைய கீழே அப்படியே படர்ந்து வந்து அங்கங்கே வேர் விட்டு வந்து இந்த தென்னை மரத்துக்கிட்ட அப்புறம் அந்த வாழை மரத்துக்கு பின்னாடி ஒரு சைடு வந்து நிறைய கொடி வந்துருச்சு. இப்போ அது 3 இடத்துல இருக்குது. ஒரு இடத்துல வச்சது இந்த கொடி வந்து 3 இடத்துல அப்படியே வந்து நிறைய வளர ஆரம்பிச்சிச்சு. இது இன்னும் நல்ல வெயில் இருந்ததுன்னா நல்லா கொடி ஏறி நல்லா பூ பூக்கும் தான். என்ன ஒன்று வெயில் இல்லாமல் இருக்கிறதுனால அப்படியே கொடி மட்டும் வளருதே தவிர வந்து பூ வைக்க மாட்டேங்குது. அப்புறம் இந்த இடத்துக்கிட்ட தாங்க வந்து இந்த வல்லாரைக்கீரை வந்து கீழே வந்து நல்லா படர்ந்து வளரும். இப்போ இந்த க்ளீன் பண்ணும்போது தான் நிறைய வல்லாரைக்கீரை பிரிச்சு மேலோட கிள்ளிட்டு அடியில் வேற விட்டு இப்போ அது நல்லா வந்து துளுத்து வருது. அந்த தென்னை மரத்தில் அந்த பூலாம் கொட்டினதுனால உங்களுக்கு சரியாக தெரியல. லைட்டாக அங்கங்கே வந்து நிறைய துளுத்து வருது. இது கொஞ்சம் பெருசாகும் போது நான் வந்து காமிக்கிறேன். லைட்டாக வேரை விட்டுட்டு கிள்னாலே போதுங்க, அது நிறையா வந்து படர்ந்து வந்துடும். ஒரு செடி வந்து வேரோட எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சாலே போதும், அது அந்த இடத்த ஃபுல்லாக வந்து படர வச்சிடும். அந்த வல்லாரைக்கீரை வந்து அதுமாரி நிறைய வந்து படர்ந்து வரும். இந்த வெயில் இல்லாத காரணத்தினால நிறைய செடிலாம் பிடுங்கி போட்டேங்க. அந்த வாழை மரத்துக்கிட்ட ஒரு எலுமிச்சங்கன்று இருக்குது, அதுவும் வளரல. இன்னும் 2, 3 இடத்துல இருந்ததெல்லாம் வந்து பிடுங்கி போட்டுட்டேன். இந்த டேப் இருக்கிற இடத்துக்கிட்ட ஒன்று இருந்தது. இந்த தொட்டியில் ஒன்று இருக்குது, அது வளரவே இல்லைங்க. அதுவும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இது நல்லா வெயிலில் தான் இருக்குது. என்ன ஒன்று தொட்டியில் இருக்கிறனால மண் பத்தலையோ என்னமோ தெரில, பூச்சும் வச்சிருச்சு அந்த இடத்துல. அதுவும் வளர மாட்டேங்குது. இந்த இடத்துக்கிட்டையும் வந்து வச்சுருந்தேன் ஒரு எலுமிச்சங்கன்று, அதுவும் வந்து வளரலைங்க. நல்லா பிடுங்கி போட்டாச்சு. அப்படியே வந்து மேலே டேங்க் ஃபுல்லாகிற வரைக்குமே இங்கே இந்த கீழ் வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் மோட்டர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி அதுக்கப்புறம் தான் மேலே போயிட்டு பசங்களுக்கு வந்து டீ போட்டு கொடுக்கணும். ரேஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலங்க. 2 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனது. திருப்பி வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 5:30 மணி போல் ஆகிடுச்சி. இப்போ போயிட்டு வந்தாலும் பெட்ரோல் செலவு ஆகுதும். அப்போ வீட்டில் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எதுக்கு வேஸ்ட்டாக வந்துகிட்டு இருந்தேன். அப்படியே வந்து ரேஷன் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு அப்படியே டியூஷன்லேயே வெயிட் பண்ணியிருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. அரிசி, கோதுமை, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தது கையோட வந்து இந்த சம்படம் வாளிலெல்லாம் வந்து மாற்றி வச்சிட்ருந்தேன். கோதுமை வந்து இப்போ அரைக்க மாட்டாங்க. இப்போ முன்னாடியே அரைச்சது வந்து மாவு இருக்குது. அது எப்படின்னு ஒரு 20 நாள் கிட்ட போல் வரும். அது காலியாகும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து இதை அரைக்கணும். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் தான் வந்து பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது பசங்களுக்கு சாப்பிட்ட மாரி இல்லை. அதனால் சாதனா வந்து வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா வரும்போதே சொல்லிட்டான், எனக்கு வந்து அந்த பாப்கார்ன் வந்து பண்ணி கொடுங்கம்மா அப்படின்ட்டு. இந்த வாட்டி டிமார்ட்டில் வந்து இந்த ரெடிமேட் பாப்கார்ன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து வாங்கியிருந்தேன். அது எப்போதும் வாங்குறது கிடையாது. நான் அந்த 1/4 கிலோ தனியாகவே அந்த பாப்கார்ன் இது வாங்கி வச்சுருப்பேன். அது வந்து குக்கரில் போட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இந்த வாட்டி ரெடிமேட் பேக்காகவே வாங்கியாச்சு. அதை தான் இப்போ வந்து செஞ்சு கொடுத்துட்டு பசங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு தான். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து டிஃபன் வந்து சப்பாத்தியும் முட்டை சால்னா மாரி தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் சுத்தமாக இல்லை. சாதனாப்பா வந்து வரும்போது வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன். அவங்க எப்போ வாங்கிட்டு வராங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து அதை ரெடி பண்ணணும். அதனால் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிச்சனில் ரொம்ப வேலை செய்யலை. 1, 2 பாத்திரம் சிங்கில் கிடந்தது, அதையும் வந்து கையோட விளக்கிட்டேன்.
அது பொரியும் போதே வந்து சும்மா லைட்டாக உள்ளே கரண்டி விட்டு கிளறி விட்டாதாங்க எல்லாம் அந்த பாப்கார்னும் பொரியும். இல்லாட்டினா வந்து ஒன்று ரெண்டு படி பொரியாமல் கீழே தங்கிடும். அதனால தான் அப்பப்போ வந்து அதை கிண்டி விட்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் அந்த ஹீட்லேயே வந்து குக்கர்லேயே இருந்ததுன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கடையிலலாம் காசு கொடுத்து வாங்க போனோம்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். அதுக்கு நான் எப்போதுமே வந்து இந்த 1/4 கிலோ ரூ. 30 ரூ. 40 ரேட் வரும். அதை வாங்கி வச்சுருப்பேன். ஒரு மாதத்துக்கு எனக்கு கரெக்டாக இருக்குங்க. வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுப்பேன். கரெக்டாக வரும். அது ரேட்டும் நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கும். இது ரூ. 20 பேக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சரி ஞாபகம் இல்லை. இந்த வாட்டி சாதனா வந்து இந்த தந்தூரி ஃப்ளேவரும் இன்னொன்று இந்த பட்டர் ஃப்ளேவரும் எடுத்தேன். அது ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது எனக்கு. அது ஃப்ளேவராக இருக்கிறதுனால சாதனா அந்த வாட்டி அது வந்து எடுத்துக்கிட்டேன். அதனால தான் சரின்ட்டு நானும் விட்டுட்டேன். டீ குடிச்சிட்டு பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் மேலே வந்துட்டேன். நல்லா வந்து கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருந்ததுங்க. நல்லா இருட்டிட்டு வந்தது. மழை வரும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். மழை வருமா வராதான்ட்டு வந்து அங்கேயே பாய்த்தலானி எடுத்து வந்து போட்டுட்டு படுத்துட்டேங்க. ஏன்னா சரியான காற்று சூப்பராக இருந்தது. எனக்கு கீழே இறங்கி வரவே மனசே இல்லை. கிளைமேட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமா வந்து கருமேகமாக வந்து மாறி அப்படியே நகர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அது அப்படியே வந்து படுத்துக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் டைம் இப்படியே இங்கே வந்து போச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நானும் மழை வரும்னு நினச்சேங்க. ஆனால் மழை வரலங்க. வேறு எங்கேயோ நல்லா வெளுத்து வாங்கியிருக்குது. ஆனால் இங்கே மழை வரல. சும்மா அப்படியே லைட்டாக வந்து தூர ஆரம்பிச்சிது. தரை மட்டும் தான் நனைஞ்சது தவிர அந்த அளவுக்கு வந்து கருமேகமாக வந்த அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அடித்து வெளுத்து வாங்க போகுது தான் நினச்சேன். ஆனால் சுத்தமாக மழையே இல்லை. சும்மா லைட்டாக தரையை நனைச்சி விட்டுட்டு போயிடுச்சு அவ்வளோதான். லைட்டாக தூர ஆரம்பித்ததுமே அப்புறம் நானும் கீழே இறங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் வெற்றிக்குட்டிக்கு வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஒன்று பண்ண வேண்டியது இருந்தது. கொஞ்சம் நேரம் பசங்க டியூஷன்லேருந்து வந்ததுமே கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நானும் கொஞ்சம் நேரம் மேலே இருந்துட்டு அதுக்கப்புறமா நானும் வெற்றிக்குட்டி 2 பேருமா செஞ்சு தான் அவங்களுக்கு அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது இருந்தது. அதுவும் பண்ணணும். சாதனாப்பா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா தான் வந்து கடகடன்ட்டு வந்து டிஃபன் வேலையை பண்ணினேன். ஆனால் இன்றைக்கி வந்து டிஃபன் செய்கிறது எதுவும் வீடியோ எடுக்கலை. சப்பாத்தியும் நான் அந்த முட்டை சால்னா சொன்னானிங்களே அதுதான் வந்து பண்ணியிருந்தேன். இது ரெசிபி வேணும்னா வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ எடுத்து. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் இந்த கிச்சன் கிளீனிங் மேக்ஸுக்குள்ள ப்ராஜெக்ட் இதுதான் வந்து நானும் வெற்றிக்குட்டி 2 பேருமா சேர்ந்து தான் இதை வந்து பண்ணோம். இதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து பெருசாக நான் வீடியோஸ் எதுவும் வந்து எடுக்கலைங்க. எங்கே கரண்ட்டு போயிடுமோ அப்படின்ட்டு அவசரமாக தான் கொஞ்சம் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி நாங்கள் வந்து ஜூடியோ வந்து போயிருந்தோம். சாதனா அப்பாவுக்கு அவங்க பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து இங்கே ஜூடியோ வந்திருந்தோம். நான் என்னுடைய யூடியூப் சேலரியில் அவங்களுடைய பர்த்டேக்கு வந்து நான் அந்த தடவை வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன். எனக்கும் சரி சாதனா அப்பாவுக்கும் சரி 2 பேருக்குமே இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குற பழக்கம்லாம் வந்து கிடையாதுங்க. 2 பேருமே வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்களே அழைச்சிட்டு போய் பிடிச்ச மாரி வாங்கி கொடுக்கறது தான் வழக்கம். போன வருஷமா இல்லை அதுக்கு முந்தின வருஷமா தெரில என்னோடய பர்த்டேக்கு சாதனா அப்பா வந்து ஒரு சாரீ வந்து கிஃப்ட் பண்ணாங்க. என்ன ஒன்று எனக்கு வந்து தெரியாமலே அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை ரிசீவ் பண்ணும்போது அப்புறம் நான் தான் அது வாங்க வேண்டியதாக ஆயிடுச்சு. சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு பண்ணாங்க. ஆனால் வந்து அது அப்படியே வந்து புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் அதை நான் தான் வந்து ரிசீவ் பண்ணேன். ஜூடியோவில் வந்து டிஷர்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ஷர்ட் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இங்கே தான் வந்திருந்தாங்க சாதனா. அப்போ அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வெற்றியும் அவங்களும் மேலே வந்து அவங்க ஷர்ட்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நானும் சாதனாவும் அவளை வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்சசரிஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தேன். அதுதான் வாங்கிட்டு இருந்தோம். 2, 3 எடுத்து வச்சுருந்தாங்க. இதில் எது உனக்கு பிடிக்குதோ செலக்ட் பண்ணு அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷர்ட்டும் ஷர்ட்டும் வந்து நான் செலக்ட் பண்ணினேன். இது 2ம் தான். டிஷர்ட் வந்து 400 அது 399 ஷர்ட் வந்து 499 2 சேர்த்து 900 ஆகிடுச்சி. அவங்க இந்த ஃபார்மல் ஷர்ட்லாம் வந்து எடுக்கிறதே கிடையாதுங்க. ரொம்ப ரேர் தான். ஏன்னா அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு யூனிஃபார்முங்கிறதுனால இதுமாரி ஷர்ட்லாம் ரொம்ப யூஸ் ஆகிறது கிடையாது. எப்பயாவது எங்கேயாவது கோயிலுக்கு வெளியில் போகும்போது போடுறது தான். அதனால் வந்து ரொம்ப இந்த ஃபார்மல் ஷர்ட்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. அவங்க அதிகம் ஆசைப்படுறது டிஷர்ட்டு தான். ஏன்னா அது அவங்களுக்கு ரெகுலராக யூஸ் ஆகும். அவங்க ஜிம்முக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஷர்ட் கலர் அவங்கள்ட்ட கிடையாது. அதனால் நான் இதை செலக்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு நெயில் பாலிஷு சாதனா குட்டிக்கு அவளுக்கு வந்து செயின் இயரிங்ஸ்லாம் வந்து வாங்கினுச்சு.
ஸோ அதனால இப்போ அங்கே போய் வந்து இந்த இயர்ரிங்ஸ்லாம் வாங்குறது தாங்க ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப சிம்பிளாகவும் குட்டி குட்டியாகவும் அது விரும்புகிறது அங்கே தான் வந்து நல்லா இருக்குதுன்ட்டு அங்கே வாங்கிக்கிறேன். இது ₹99 இது. அந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா 149 நினைக்கிறேன். லாஸ்ட்டாக இந்த பொங்கல் டைமில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் வாங்கலை. எல்லாமே அதெல்லாம் வந்து வெளுத்து போயிடுச்சு. இது அன்றைக்கி சண்டே அன்றைக்கே எடுத்தது தான். அதை நான் இந்த வீடியோலேயே வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அப்படியே அந்த பர்த்டே விலாகோட ஒன்றா அப்படியே கண்டினியூவாக வரட்டுமேங்கிறனால தான் இதிலே வந்து எடிட் பண்ணி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். செயின் வந்து 2 செயினாக இருக்கும்னு நினச்சிட்டு தாங்க வந்து வாங்கினோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே செயின்லேயே வந்து அது கனெக்ட் பண்ணியிருக்காங்களாட்டுக்கு. நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன் போட்டேன். அப்புறம் அவங்களுடைய பர்த்டே வந்து ஜூலை 11 அன்றைக்கி வந்து நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபருடைய பர்த்டேவும் கூட. அன்றைக்கி அவங்க ஞாபகார்த்தமாக முதல் நாளே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு அண்ணாவோட பிறந்தநாள் தானே, விஷ் பண்ணேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஞாபகமாக வச்சுருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்களுடைய பர்த்டே அன்றைக்கி தான் இன்னொரு சப்ஸ்கிரைபரோட பையனோட பர்த்டேவும் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விஷ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் அன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாரி இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, அப்புறம் கடலைப்பருப்பு வடை. இதுதான் கேசரி அந்தளவுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. இருந்தாலும் ஸ்வீட் எதாவது செய்யணுமே அப்படிங்கிறனால கொஞ்சமாக கேசரியும் பண்ணேன். சும்மா கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டாங்க. அன்றைக்கி ஸ்பெஷல் அதுதான். அன்றைக்கி அவங்களுக்கு ஆஃபீஸ் வேறு உண்டு. லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த இட்லி சாம்பார் வைக்கும்போதே கொஞ்சம் தனியாக உருளைக்கிழங்கு போடாமல் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றி சாம்பார் மாரி அதையும் தனியாக வந்து வச்சுட்டேன். அந்த வடையே வந்து தொட்டுக்க கொடுத்து அனுப்பிச்சிட்டேங்க. மதியம் ஸ்பெஷலாக எதுவும் செய்யலை. எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கூட கேட்டேன். வேண்டாம் அப்படின்ட்டாங்க. லஞ்செலாம் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்கள அனுப்புறதுக்கு கீழே இறங்கி வரும்போது நான் சொன்ன மாரியே பார்த்திங்கன்னா, இந்த பூவும் வந்து பூத்திருந்ததுங்க. அவங்க பிறந்தநாள் அதுவுமா கரெக்டாக வந்து பூத்திருந்தது. ஒரு சிஸ்டர் சொன்ன மாரி எல்லோ கலரில் செம்பருத்தி பூ மாரி பூக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதேமாரி வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அது 2 நாள் வரைக்குமே வந்து அது வாடி போகாமல் அப்படியே செடியிலே நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆம்பளைங்க வெளியில் போனதுக்கப்புறம் தண்ணி தெளிக்கக்கூடாதுன்ட்டு. நான் எப்போதுமே வந்து ஃபஸ்ட்டே தண்ணி தெளிச்சிருவேன். அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க போனதுக்கப்புறம் தான் கோலம் போடுறது. சில சமயம் வந்து முன்னாடியே கோலமும் போட்டுருவேன். டைம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஆனால் ஃபஸ்ட்டே தண்ணி தெளிச்சிருவாங்க. போக விட்டு தண்ணி தெளிக்க மாட்டேன். நான் அங்கே காலையிலே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கைன் தண்ணியெலாம் எடுத்து வச்சுருந்தேன். அரிசி களைஞ்ச தண்ணிலாம் அதெல்லாம் இருந்தது. அப்புறம் மாட்டுக்கு அந்த தீவனம் போட்டு அவங்க தண்ணி வச்சுட்டாங்க. சில்கி இப்போ தான் வந்திருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி மேலே போயிட்டு பிஸ்கெட் எடுத்தாந்து கொடுத்ததுமே அதுவும் சாப்பிட்டுட்டு இருந்தது. அவங்கள அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி சாட்டர்டே தான். நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன். அன்றைக்கி 2 வேளைக்குமே அந்த டிஃபனோடவே வந்து விட்டாச்சு. அன்றைக்கி நைட்டு போல் வந்து வெளியில் ஹோட்டலுக்கு வந்து போயிருந்தோம். அன்றைக்கி பர்த்டே ட்ரீட் என்ன சாப்பிட்டோங்கிறது கூட நான் அன்றைக்கி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வந்து அவங்களால லீவ் போட முடியல. வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அப்புறம் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் ஈவினிங் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. ஒரு 3 மணி போலலாம். பர்த்டே அன்னைக்கு வந்து அன்றைக்கி டே ஃபுல்லாகவே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக வந்து போச்சுங்க. இதுதான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.